friends, வாழ்க வளமுடன். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாருக்கும் நான் கடவுள்கிட்ட கண்டிப்பா பிரார்த்திக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தைப்பொங்கல். ஸோ நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொங்கல் தைப்பொங்கலுக்குரிய ஒரு சிம்பிள் மேக்கப் லுக் ஒன்று தான் பார்க்க போகிறோம். இது டூ சிம்பிளும் இல்லை, அதே மாதிரி கில்டரி அந்த மாதிரி லுக்கும் கிடையாது, ஒரு மிடில் ரேஞ்ச் லுக் தான். ஸோ நீங்கள் இதை வந்து போட்டுக்கொண்டு கோயிலுக்கு போகலாம், உங்களோட ஃபேமிலி தைப்பொங்கல் கெட் டுகெதர், நீங்கள் எனி செலிப்ரேஷன் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுக்கு நீங்கள் ஒரு சுடிக்கு இந்த மாதிரியான ஒரு லுக்கை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஈவன் இது நீங்கள் ஒரு கெஸ்ட் லுக்காக கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ அது டிபெண்ட்ஸ் ஆன் யூ, அது உங்களை பொறுத்தது. ஸோ நான் இப்படி ஒரு மேக்கப் லுக்கோடு தான் என் கோயிலுக்கு அண்ட் எண்ட் தைப்பொங்கலை வந்து நான் செலிப்ரேட் பண்ணலான் இருக்கேன். இதே மாதிரி நான் ஒரு சாரி லுக்கும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் க்ரியேட் பண்ணி காட்டுறேன். ஸோ இது என் ஃபர்ஸ்ட் லுக் ஆஃப் பொங்கல். ஸோ இந்த லுக்கை வந்து நான் எப்படி க்ரியேட் பண்ணான்றது இந்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 minute. முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும், மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க, அப்பதான் எல்லா டெக்னிக்ஸும் எல்லா விதமான இதுவுமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ள முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என் ஃபவுண்டேஷனுக்கு வந்து நான் கலெக்ஷனை நம்ம ஷேட் 15 ஹனி ஷேடை யூஸ் பண்ணி என் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, ஸோ நான் ஃபவுண்டேஷன் பண்ணிட்டு இப்போ நான் இந்த ஐப்ரோ பண்ண போகிறேன். ஓகே, நான் ஸோ இப்போ ஐப்ரோ செஞ்சுட்டு நான் கன்சிலர் விட்டு இந்த ஐப்ரோ வந்து நான் க்ளீன் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணுற கன்சிலர் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்லேருந்தே நம்பர் 13 கன்சிலர் யூஸ் பண்ணி தான் நான் ஐப்ரோ வந்து க்ளீன் பண்ணிக்கொள்ள போகிறேன். அதுக்கு நான் மோஃபியில் இந்த மாதிரி கன்சிலர் ப்ரஷ் எடுத்துக்கொள்கிறேன். ஸோ நான் இப்போ இந்த கன்சிலர் வந்து இந்த ஐப்ரோ க்ளீன் பண்ணி அது மாதிரி லிட்டுக்கு நான் பூசிட்டேன். இப்போ அதை வந்து நான் என்ன பவுடரால் செட் பண்ணிக்கொள்றேன். ஸோ லிட்டுன்னு கலர்லேயே இருக்க ஒரு பவுடர் எடுத்து ஸோ நான் அதை வந்து செட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ க்ரீஸ் ஆகாமல் இருக்கு. ஓகே, ஸோ நான் இப்போ ஐஷேடோ தான் செஞ்சு கொள்ள போகிறேன். ஸோ நான் மோஃபியில் இருக்க இந்த 35V என்ற மோஃபி பேலட்டை யூஸ் பண்ணி ஐஷேடோ செஞ்சு கொள்ள போகிறேன். ஸோ நான் யூஸ் பண்ண போகிற ஃபர்ஸ்ட் ஷேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைட் ஷேட். இதை தான் இந்த க்ரீஸுக்கு மேலால நான் யூஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். மோஃபின் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுறேன். பெரிய ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்து அதை வந்து நல்லா இந்த க்ரீஸ் அண்ட் க்ரீஸுக்கு மேலே வந்து பிளெண்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, ஸோ நான் பிளெண்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் அடுத்ததான் என்ன ஷேட் யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌன் ஷேட், டார்க் ப்ரௌன், அந்த ஷேட் தான் இந்த க்ரீஸு கிட்ட யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒரு டெஃபினிஷன் வந்து கொடுக்கறதுக்காக ஸோ நான் மோஃபின் ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துக்கிறேன், ஃப்ளாட் ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்து இந்த க்ரீஸு கிட்ட நான் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இந்த டெஃபினிஷன் கொடுக்கறதுக்காக ஸோ நான் அதே மாதிரி இந்த கண்ணுக்கு செய்கிறேன். உங்களுக்கு பார்க்கவே தெரியும், இப்போ இந்த கண்ணில் எவ்வளோ டெஃபினிஷன் தெரியுது இந்த க்ரீஸு கிட்ட இருந்து. ஸோ நான் இந்த கண்ணுக்கு அதே மாதிரி அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். ஸோ நான் முதல் யூஸ் பண்ண அதே மோஃபின் பிக் ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்து இப்போ இது எல்லாத்துமே ஹார்ஷ் லைன் தெரியாத மாதிரி மேலே எல்லாமே நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கொள்றேன். ஜஸ்ட் இப்போ நான் மோஃபின் M506 என்ற ஸ்மால் ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்து நான் க்ரீஸுக்கு போட்ட அதே ப்ரௌன் ஷேட் இருக்கு தானே, அவுட்டர் கார்னர் சைட் கட் பண்ணிக்கொள்றேன். ஓகே, ஸோ நான் இப்போ வந்து மோஃபின் ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துக்க, அதாச்சு M124 ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்து அதை நான் பெட் பண்ணிட்டு இந்த கலரை வந்து என்ன லிட் ஃபுல்லாகவே நான் யூஸ் பண்ணிக்கொள்கிறேன். Okay, so நான் லிட்டுக்கு பூசிட்டேன். ஸோ நான் முதல் யூஸ் பண்ண இந்த ஸ்மால் ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்தாச்சு M506 ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்து அதை முதல் யூஸ் பண்ண அதே டார்க் ப்ரௌன் வந்து
இந்த அவுட்டர் லிட் பக்கம் பேட் பண்ணிக்கொள்றேன் அகைன். ஸோ கொஞ்சம் இன்டென்சிவாக காட்டுறதுக்காக. ஸோ இந்த ஐண்ட ஹாஃப் வே த்ரூ முடிஞ்சு நான் மிச்ச ஃபேஸ் எல்லாம் செஞ்சுட்டு பேலன்ஸ் ஐயை வந்து நான் அப்புறம் செய்கிறேன். ஸோ நான் கலெக்ஷன் கன்சிலரை யூஸ் பண்ணுறேன் நம்பர் 13. ஓகே, ஸோ நான் அந்த கன்சிலர் வந்து யூஸ் பண்ணிக்கொள்கிறேன். இந்த அண்டர் ஐ கீழே ஹைலைட்டிங் ஷேடை. ஸோ இந்த பியூட்டி பிளெண்டர் எடுத்து நான் இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா பிளெண்ட் பண்ணிக்கொள்கிறேன். பியூட்டி பிளெண்டரை பேக் சைடை வச்சு நான் இதை வந்து ஜஸ்ட் கட் பண்ணிக்கொள்கிறேன். அப்போ எக்ஸஸ் ப்ராடக்ட் இருந்தால் அது வந்து எடுத்துடும். ஸோ டக்குன்னு க்ரீஸ் ஆகிறதுக்குள்ள இந்த பவுடரை வச்சு நான் செட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ நான் இதுக்கு மேக்கண்ட பவுடரை யூஸ் பண்ணுறேன். எங்கெல்லாம் நான் வந்து ஹைலைட்டிங் கன்சீல் பண்ணணும் அங்கெல்லாம் நான் வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ செட் பண்ணிக்கொள்கிறேன் க்ரீஸ் ஆகாமல். ஸோ நான் அந்த பெனிஃபிட் இந்த ப்ரௌன்சரை யூஸ் பண்ணி என் ஃபேஸை வந்து ப்ரௌன்சர் பண்ணிக்கிறேன். நான் இப்போ மேக்கண்ட அதே இந்த டார்க் சொல்கிற பவுடரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஆங்கிள் ப்ரஷை வச்சு க்ளீன் பண்ணிக்கொள்றோம் கீழே. ஸோ நான் நோஸ் கொண்டோரிங் செய்யப்போகிறேன். அதுக்கு அந்த ரிவல்யூஷனில் இருக்க கொண்டோ ஸ்டிக் எடுத்துக்கொள்கிறேன். எடுத்து நான் கொண்டோ பண்ணிக்கொள்கிறேன் என் நோஸை. ஸோ நான் என் நோஸ் கொண்டோரிங்க்கு வந்து எனக்கு க்ரீம் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ண விருப்பம். ஸோ அதே மாதிரி இந்த சின்ன கீழையும் போட்டுக்கொள்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஃப்ளஃபி பிக் ப்ரஷ் எடுத்து அதை என்ன ஃபிங்கரால் அப்படி அமர்த்தி கொண்டு நோஸ் கான்டோரிங்கை வந்து பிளெண்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஹாஷ் லைன் தெரியாத மாதிரி. இந்த மாதிரி ஒரு ஃப்ளட் ப்ரஷ் எடுத்து இதையும் வந்து நான் வந்து அதை பிளெண்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, ஸோ டெக்னிக்கில் இந்த ப்ளஷ் பேலட் எடுத்து நான் ப்ளஷ் பண்ணிக்கொள்ள போகிறேன். ஸோ அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் ப்ளஷ் எடுத்துக்க மோஃபின்ட E4 இந்த ஷேட் எடுத்துக்கொள்கிறேன். இந்த ஷேட் ஸ்மைல். ஸோ நான் இந்த வெட்டம் வயல்ல இருந்து ஹைலைட்டிங் எடுத்து ஹைலைட் பண்ணிக்கொள்ள போகிறேன். பார்த்தீங்கன்னா E321 அந்த ஷேட் தான் எடுத்துக்கொள்கிறேன். ஸோ இந்த மாதிரி மோஃபின்ட M501 உள்ள ப்ரஷ் எடுத்து ஹைலைட் பண்ணிக்கொள்கிறேன். அகெயின் இந்த மாதிரி மேக்கண்ட் ஒரு ஆங்கிள் ப்ரஷ் எடுத்து இந்த ஹைலைட்டை வந்து கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிக்கணும், ஹாஷ் லைன் தெரியாத மாதிரி. அகெயின் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்து ஸ்மால் ஃப்ளாட் ப்ரஷ், அதாவது மோஃபின்ட E62 ப்ரஷ் எடுத்து அதே ஹைலைட்டிங் எடுத்து நோஸையும் ஹைலைட் பண்ணிக்கொள்கிறேன். தென் அதே ஹைலைட்டிங் எடுத்து ஐப்ரோவையும் ஹைலைட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ நான் மோஃபின்ட சேம் ஐஷேடோ பேலட் எடுத்து நான் முதல் யூஸ் பண்ண இந்த ப்ரௌன் இருக்கு தெரியுமா, இந்த ப்ரௌனை வந்து என்னை லோ லேஷ் லைனுக்கு கொடுத்துக்கொள்ள போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்மால் ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்துருக்கேன். M456 ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்து இந்த மாதிரி பெரிய ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்து அதை வந்து நான் பிளெண்ட் பண்ணிக்கொள்கிறேன். முதல் யூஸ் பண்ண ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்தாச்சு. மோஃபின்ட M12 ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்து என் ஸ்லீக் பேலட்ல இருந்து இந்த கோல்ட் கலர் அதை வந்து இந்த இன்னர் கோர்னர்ல நான் வந்து போட்டுக்கொள்கிறேன். மேக்கப் அகாடமியில் இருக்க ஜெல் ஐலைனர் எடுத்து நான் என் ஐலைனரை வரைஞ்சு கொள்ள போறேன். ஓகே, நான் என் ஜெல் ஐலைனரை வரைஞ்சிட்டேன். ஸோ நான் இப்போ வந்து ஐ கலரை வச்சு என் ஐலாஷை வந்து கேர்ள் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இந்த மேபெலின் மஸ்காராவை யூஸ் பண்ணி நான் மஸ்காரா போட்டுக்கொள்கிறேன்.
ஓகே, ஸோ நான் இப்போ வந்து ஸ்லீக் இந்த லாக்ட் அப் பேபி யூ ஆர் பேட் என்ற லிப் லைனர் யூஸ் பண்ணி லிப்பை வந்து வரைஞ்சு கொள்றேன். ஸோ நான் அந்த மேக்கண்ட லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ண போறேன் இருக்கு. ஸோ நான் பிந்தி வச்சுட்டேன், அதாச்சும் நான் பொட்டு வச்சுட்டு நான் ஃபேக் ஐலாஷ் போகல. பிகாஸ் அதே ஃபேக் ஐலாஷை விட எனக்கு இன்னைக்கு ஃபேக் ஐலாஷ் இல்லாமலே பிடிச்சிருக்கேன்னா இது பொங்கல் லுக் தானே. ஸோ பொங்கலுக்கு கோயிலுக்கு போகும்போது ஃபேக் ஐலாஷ் எல்லாம் வச்சுட்டு போகும்போது ரொம்ப ரொமான்டிக்கா கொஞ்சம் நேச்சுரலாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஃபேக் ஐலாஷ் இல்லாமல் இந்த ஐலாஷே வாட்டர் ப்ரூஃப் ஐலாஷ் யூஸ் பண்ணி லென்த்தனியாக காட்டிக்கொள்றதுல எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதனால நான் இந்த ஃபேக் ஐலாஷுமே எனக்கு ஒட்டலை. ஓகே, ஸோ இந்த இயரிங் போட்டுட்டேன், பிந்தியும் வச்சுட்டேன். ஸோ நான் இப்போ இந்த ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே, அதாவது ரெவல்யூஷனில் ஹைலோரோனிக் ஃபிக்ஸ் என்ற ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வச்சு என் ஃபேஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்றேன் மேக்கப்பை. ஓகே, ஸோ அந்த ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே நல்லா செட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் என்னோட ஃபைனல் லுக். ஸோ பொங்கலுக்கு இந்த மாதிரி லுக்கு நீங்களும் கிரியேட் பண்ணிக்கலாம். உங்களோட செலிப்ரேஷனில் சரி, நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்கன்னா சரி, உங்களோட ஃபேமிலி கெட் டுகெதர் எனிதிங் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களோ இந்த மாதிரி ஒரு சுடி போட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சிம்பிளான குவிக்கான மேக்கப் லுக்கோட ரெடி ஆகிக்கலாம். ஸோ நான் ஐலாஷ் கூட ஒட்டல. ஸோ ரொம்ப ட்ராமா அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் சிம்பிளான சட்டிலான லுக் ஒன்று தான் நான் கிரியேட் பண்ணிக்கொடுறேன். நீங்கள் இதே கலர் தீம் தான் போகணும்னு இல்லை. ஸோ நீங்கள் போகிற கலர் என்ன ட்ரெஸ் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி இதே டெக்னிக்கை யூஸ் பண்ணி இதே மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் கலர் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் என்னோட பொங்கல் ஃபைனல் லுக். இந்த லுக் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன். இந்த லுக் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கீழே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஓல்ன்றதை கொடுத்தீங்கன்னா என் ஃபியூச்சர் வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இது மாதிரி இன்னும் ஒரு பெனிஃபிஷியலான உங்களுக்கு விருப்பமான ஒரு வீடியோல கண்டிப்பா சந்திப்பேன். இதே மாதிரி நான் இன்னொரு சாரி லுக் ஒன்றும் கிரியேட் பண்ணி போடுறேன் பொங்கலுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ இன்னொரு பெஸ்டான வீடியோவில் கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பாய் டாடா.